ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 11th சாப்டர் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ டிரான்சாக்ஷனில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சரை பார்க்க போகிறோம். அதில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை பார்க்கலாம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். Expenditures may be classified into following 3 categories: capital expenditure, revenue expenditure, deferred revenue expenditure. எக்ஸ்பெண்டிச்சரையே 3 டைப்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அதில் கேபிட்டல், ரெவென்யூ, டெஃபர்டு அப்படின்னு 3 டைப்ஸு ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்னன்றதை பார்க்கலாம். Capital expenditure, it is an expenditure incurred during an accounting period. இந்த expenses என்ன accounting period குள்ள நடக்கிறதா? The benefits of which will be available more than one accounting period. இதோட பெனிஃபிட், இந்த செலவு பண்ணாங்கன்னா பிஸ்னஸில் அதோட பெனிஃபிட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே கிடைக்கணும். It includes any expenditure resulting in the acquisition of any fixed asset or contributes to the revenue earning capacity of the business. It is non-recurring in nature. இந்த எக்ஸ்பென்சஸ் ஒரு அக்விசிஷனாக என்னது, பர்ச்சேஸ் பண்ணுறது, ஏதாவது ஃபிக்ஸட் அசட்டோ இல்லை ரெவென்யூ ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பிஸ்னஸ்ஸு, அந்த செலவு செய்கிறது மூலிமா அவங்களுடைய வருமானம் அதிகரிக்குதா, இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றதும் மெயின். அதுதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்கிறோம். இட் இஸ் நான் ரெக்கரிங் இன் நேச்சர். இது அடிக்கடிலாம் ரெக்கர் ஆகாது. ஃபஸ்ட்டு டைம் ஸ்டார்டிங்கில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த செலவு ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுதான் நான் ரெக்கரிங் இன் நேச்சர். இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு நோட்ஸில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் மனி இன்வெஸ்டட் பை எ கம்பெனி டு அக்வயர் ஆர் அப்கிரேட் ஃபிக்ஸட் ஃபிசிக்கல் ஆர் நான் கன்சியூமபிள் அசட்ஸ். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னாலே செலவு செய்யணும், இல்லை அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் கம்பெனியில். எதுக்குன்னா அக்வயர்னால் ஒரு ஃபிக்ஸட் அசட் வாங்குறதோ இல்லை ஃபிசிக்கல் அசட்ஸ் வாங்குறதோ நான் கன்சியூமபிள் அசட் வாங்கிறதுக்கான செலவை தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். Spending is important for companies to maintain existing property and equipment and to invest in new technology and other assets for growth. அதே மாதிரி செலவு கம்பெனி இருக்கிற ப்ராப்பர்ட்டி, எக்ஸிஸ்டிங்னா ஏற்கனவே இருக்கிற ப்ராப்பர்ட்டி, அப்புறம் மெயின்டைன் பண்ணுறது, அதில் எதனா ரிப்பேர் ஆச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணுறது, எக்யூப்மெண்ட்டு, அந்த ப்ராப்பர்ட்டியை கரெக்டாக அப்கிரேட் பண்ணினே வர செலவுலாம் கேபிட்டலில் இன்க்ளூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட் இன் நியூ டெக்னாலஜி, புதுசாக ஏதாவது இன்னோவேஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்ப்யூட்டரில் நியூ மாடல்ஸ் வருதுன்னா அந்த மாடல் நியூ டெக்னாலஜி உள்ள கம்ப்யூட்டர்ஸ் வாங்கி போடுறது. அப்புறம் அதர் அசட்ஸ் ஃபார் க்ரோத் பர்பஸுக்காக எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் குவாலிட்டிஸ் உள்ள மெஷினரியை வாங்கி யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி செலவெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் இம்பார்ட்டன்ட், ஹெல்ப்ஸ் to investors and analysts understand how much cash is invested in its long term assets. இது வேறு எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னா, இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கள்ல, பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, அப்புறம் அவங்க அனலைஸ் பண்ணலாம் எவ்வளவு இதில் லாங் டேர்ம் அசட்டாக எவ்வளோ காசை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த பிஸ்னஸில் அப்படின்றதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இஃப் எ கம்பெனி இஸ் கன்சிஸ்டன்ட்லி இன்வெஸ்டிங் எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேஷ் இன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கன்சிஸ்டன்ட்ல ஒரு ரெகுலராக உறுதியாக கான்ஃபிடெண்ட்டாக ஒரு அமௌண்ட், லார்ஜ் அமௌண்ட்டு செலவு பண்ணிகிட்டே இருக்காங்க. இட் மே இண்டிகேட்
that the company is growing or improving its operation. கன்சிஸ்டண்ட்டாக ஒரு அமௌண்ட் லார்ஜ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தால் அதுக்கு என்ன மீனிங்? இந்த கம்பெனி இஸ் க்ரோயிங், கம்பெனி க்ரோ ஆகினே இருக்குது, அதோட ஆப்ரேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்ற மீனிங். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் ஃபாலோயிங் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. இட் கிவ்ஸ் பெனிஃபிட் ஃபார் மோர் தேன் ஒன் அக்கௌண்டிங் பீரியடு. ஒரு அக்கௌண்டிங் பீரியட் இல்லாமல் மோர் தேன் நிறைய 5 years 10 yearsக்கு பெனிஃபிட் கிடைக்கும் இந்த எக்ஸ்பென்சஸ்ஸு இன்வால்வ் ஆச்சுன்னா. Then it includes acquisition of fixed assets and all expenditure incurred up to the point an asset is ready for use. Fixed asset வாங்கிறது மட்டும் இல்லை, acquisition என்னது? பர்ச்சேஸ் பண்ணுறது. எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஆகுதுல்ல, அது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில்? அசட் வந்து ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன செலவாகுதோ அதெல்லாம் கூட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். It contributes to the revenue earning capacity of the business. என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வந்து பிஸ்னஸில் ஏர்னிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதோ அதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்னிங் கெப்பாசிட்டினா ஒரு 500 ஐட்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது எக்ஸ்ட்ரா ஒரு 700 ஐட்டம்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அதுவும் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸில் தான் வரும். இட் இஸ் நான் ரெக்கரிங் இன் நேச்சர். இது அடிக்கடிலாம் ரெக்கர் ஆகாது. இட் இஸ் ஷோன் ஆன் த அசட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். இப்போ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்க போகிறோம். அதில் அசட் சைடு தான் பேலன்ஸ் ஷீட்டில் இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரு நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், என்னென்ன எக்ஸ்பென்சஸ்னால் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட், கம்ப்யூட்டர், ஏர் கண்டிஷ்னர். ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங் வாங்குறதோ இல்லை ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் வாங்குறதோ, கம்ப்யூட்டர், ஏசி அந்த மாதிரி செலவுலாம். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி இன்க்ளூடிங் இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் அண்ட் ட்ரையல் ரன். இப்போது பிளான்ட் அண்ட் ஒரு மிஷினரி வாங்கிட்டு வராங்க பிஸ்னஸ்க்குள்ளே, அதை இன்ஸ்டால் பண்ணக்கூடிய சார்ஜ் கூட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்க்ளூட் ஆகும். அது மட்டும் ட்ரையலர் ரன்னு இருக்கும், அதோட எக்ஸ்பென்சஸ் கூட கேபிட்டல் எக்ஸ்பென்சஸில் தான் இன்க்ளூட் ஆகும். இப்போ அதர் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நோட்ஸில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இட் இஸ் இன்கர்டு டு பர்ச்சேஸ் லாங் டேர்ம் அசட்ஸ் லைக் பிளான்ட் அண்ட் மிஷினரி, எக்யூப்மெண்ட்டு, பில்டிங், machinery, furniture and intangible assets like license, trademarks, patents. இப்போ வெறும் ஃபிசிக்கல் பிளான்ட் அண்ட் மிஷினரி, பில்டிங் அது மட்டும் இல்லாமல் இன்டான்ஜிபிள், இன்விசிபிள், அதை பார்க்க முடியாது, கண்ணால் பார்க்க முடியாதது தான் இன்டான்ஜிபிள் அசட். அது என்ன? லைசன்ஸ் வாங்கிறது. ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் வாங்குவாங்களா, அதுக்கு என்ன செலவு, அதெல்லாம் கூட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்க்ளூட் ஆகும். ட்ரேடு மார்க்ஸ், உங்களுக்கு ட்ரேட் மார்க்னால் லோகோ, ஒரு பிஸ்னஸ்னால் லோகோ இருக்கும் இல்லையா, அதை வச்சு இப்போ கோல்கேட் கம்பெனி ஒரு கம்பெனி, இப்போ டெல் கம்ப்யூட்டர் கம்பெனினா அதோட டெல்லுடைய சிம்பிள், இப்போ லேஸ் அப்படின்னா லேஸோடைய சிம்பிள், அந்த லோகோ இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ட்ரேட் மார்க்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ், அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த கம்பெனியோட லோகோ ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு ரெஜிஸ்டர் ஃபீஸ் இருக்குல்ல, அதுவும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்க்ளூட் ஆகும். பேட்டன்ஸ் அப்படின்னா ஒரு பர்சனுடைய ஐடியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறது, நியூ இன்னோவேஷன் அப்படின்னா அது வந்து எடுத்துன்னு போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் இல்லையா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு இதெல்லாமே வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்க்ளூட் ஆகும். இதுக்கு வந்து என்னென்னா காப்புரிமை, பேட்டன்ஸு தமிழில் என்ன காப்புரிமைன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் கண்டுபிடிச்ச நியூ டெக்னாலஜி அடுத்த ஒரு யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அதுக்கு தான் அதோட எக்ஸ்பென்சஸும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்க்ளூட் ஆகும். இப்போ அடிஷ்னலாக என்னென்ன எக்ஸாம்பிள்னால், எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு ஆன் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ்.
ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறது, அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் எ நியூ கம்பெனி. ஈக்விட்டி ஷேர்ஸ்னால் என்ன? இப்போ பெரிய பெரிய ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிலலாம் வந்து ஷேர்ஸ் வாங்குவாங்க பப்ளிக்கு. அதுக்கு இஷ்யூ பண்ணுறதுக்கு வந்து பேப்பரில் ஆட் கொடுப்பாங்க. அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடான நியூஸ் பேப்பரில் அவங்க வந்து ஆட் கொடுக்குற செலவு, அது அப்புறமா அந்த ஆடை பார்த்துட்டு தான் பப்ளிக் போய் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கு போயிட்டு எவ்வளோ ஷேர்ஸ், என்ன ரேட்டு, அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட இருக்கிற எவ்வளோ டிவிடெண்ட் வரும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிஸ்னஸில் ப்ராஃபிட் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அது ஷேர் மார்க்கெட்டில் போய் ஷேர்ஸ் வாங்குறோம்ல, ஸோ அது மாதிரி அதுக்கு இஷ்யூஸ் எக்ஸ்பென்சஸும் இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்க்ளூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனி, நியூ கம்பெனி ஃபார்மேஷன் ஆஃப் காஸ்ட்டுன்னு தனியாக இருக்குது, அதுவும் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்க்ளூட் ஆகும். தென் இன்க்ரீஸிங் சிட்டிங் அகாமடேஷன் அண்டு ரீபெயிண்டிங் ஆஃப் சினிமா ஹவுஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சினிமா தேட்டர் இருக்குது, அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்ட்ரா சீட்ஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அப்புறம் பெயிண்ட் அடிக்கிறாங்க. அந்த பெயிண்ட் அடிக்கிற சார்ஜஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் தான் வரும். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆர்டர். ஒவ்வொரு பிஸ்னஸ், ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன், காலேஜ், ஸ்கூல் இதெல்லாம் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆர்டர் பிரகாரம் க்ரியேட் பண்ணாங்க இல்லையா, அந்த எக்ஸ்பென்சஸும் இதில் தான் வரும். ஏன் இது மாதிரி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்னா, எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் புக்கில் இல்லாத இது மாதிரி ஜென்ரலாக கூட உங்களுக்கு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு, இல்லை இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு விச் எக்ஸ்பென்சஸ் வெதர் இட் இஸ் கேபிட்டல் ஆர் ரெவென்யூ ஆர் டெஃபர்ட். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வரதுக்காக தான் இது மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஃப்ரைட் சார்ஜஸ் பெய்ட் ஆன் நியூ பிளான்ட். ஃப்ரைட் சார்ஜஸ்னால் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ். இப்போ நியூ பிளான்ட்டு வந்து அதுக்கான நியூ பிளான்ட்டு க்ரியேட் பண்ணுறாங்க, அந்த மெஷினரி எடுத்துன்னு வர்றது, ஸோ அது மாதிரி சார்ஜஸ்லாம் ஃப்ரைட் சார்ஜஸ். இப்போ ரிப்பேர்ஸ் மேட் ஆன் செகண்ட் ஹேண்ட் பிளான்ட்டை பர்ச்சேஸ்டு. இப்போ செகண்ட் ஹேண்டு வாங்கிட்டாங்க ஒரு மெஷினரி, அதுக்கு என்ன செலவோ அதுக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகும்ல, அதுவும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் தான் வரும். தென் wages paid to workman for setting up a new plant. ஒரு நியூ பிளான்ட்டு, ஒரு நியூ மெஷினரி எடுத்துகிட்டு வரானா, அது இன்ஸ்டால் பண்ணுறால, செட் பண்ணுறால, அதுக்கு எவ்வளோ செலவு, வேஜஸ் எவ்வளவு கூலி தரும், அதுவும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்க்ளூட் ஆகும். தென் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓல்டு ஃபர்னிச்சர். ஓல்டு ஃபர்னிச்சரை ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னா அது ரெடி பண்ணுறது, ஸோ அது மாதிரி செலவு. தென் ரீமாடலிங் எ பில்டிங்கை ஆல்ட்ரேஷன் பண்ணுற ஒர்க்கு, அதை சரி பண்ணி பெயிண்ட் அடித்து அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸும் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்க்ளூட் ஆகும். தென் ட்ரேட் மார்க் ஆஃப் த பிஸ்னஸ் இஸ் ரெஜிஸ்டர்ட் அட் ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakhன்னு வச்சுக்கோங்க ட்ரேட் மார்க்குக்கு. அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்குல்ல, அந்த 1 lakh அதுவும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்க்ளூட் ஆகும். ட்ரேட் மார்க்னால் உங்களுக்கு தெரியும், அந்த லோகோ அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும், ஸோ அந்த எக்ஸ்பென்சஸும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.